வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இது என்ன சார் ஐடியா? படிச்சுட்டு நிறைய மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பட் அதே இன்னொரு செக்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு, மாணவர்கள் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு 2-3 கம்பெனி பேரை உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம பசங்க ஏதாவது பிளேஸ் ஆன கம்பெனி, இந்த தடவை பிளேஸ் ஆயிருக்க கம்பெனி, அதனுடைய ஓப்பனிங் பேக்கேஜ்லாம் எவ்வளோ இருக்கு? ஈவன் எல்என்டி, தென் அருண் எக்ஸல்லோ, ஹரிஹரன் ஃபவுண்டேஷன், ஸோ இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க. வாட் இஸ் திஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்? இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்னே எங்களுக்குலாம் தெரியாது. மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் இயங்குற 2 விஷயத்த நிறுத்தவே முடியாது. ஒன்று உற்பத்தி நடக்கணும், 2வது உற்பத்தி ஆகுறது டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதாவது ஒரு நாட்டோடைய ஜிடிபியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு துறை இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக் செக்டார் கவுன்சில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நம்ம MOU சைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி IR, இந்தியன் ரயில் டிரான்ஸ்போர்ட், நியூ டெல்லி, அவங்க கூட நம்ம MOU சைன் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ நான் கற்றுக்கிட்டேன் 1 மாதம், இது எனக்கு ஒரு ஸ்கில், ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு. இதை வச்சு நான் எப்படி வேலைக்கு போகிறது? சர்வேயிங்னே கம்பெனிஸ் இருக்குது, சர்வே பண்ணி தரக்கூடிய நிறுவனங்களே தனியாக இருக்குது. இப்போ இந்த 90% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக அறுதிட்டு நம்ம கூறிடலாமா இவங்களுக்கு வேலை உறுதி அப்படிங்கிறத? எஸ். இன்றைக்கி நம்மங்க ஏசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு காலேஜ் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குங்க, 2 இடத்துல இருக்குது. பொதுவாகவே காலேஜ்னாலே நமக்கு தெரியுங்க, 12th முடிப்போம், ஒரு குரூப் எடுப்போம், 12th முடிப்போம், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கோ மெடிசனோ ஆர்ட்ஸோ ஏதோ ஒரு காலேஜில் போய் சேருவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் ஒரு யூனிக்கான ஒரு காலேஜுங்க. மொத்தமே எங்ககிட்ட 5 கோர்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். 10th முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 10th முடிச்சுட்டு இந்த ITI அப்படின்னு ஒன்று இருக்கும், அது முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியே முடிச்சிருந்தாலும் சரிங்க, என்ன முடிச்சிருந்தாலும் சரிங்க, இந்த பர்டிகுலர் கோர்ஸஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி BBA, MBA, BSc, MSc இப்படி நாங்கள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். இது எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ ஒரு 3 வருஷ கோர்ஸ் அப்படின்னா ஒரு 2.5 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கோர்ஸ். அதுவுமே படித்து முடித்த உடனே நல்ல சம்பளத்தில், நல்ல MNCயில், சென்னையில் மட்டும் இல்லை, அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் வேர்ல்டு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லைங்க, உண்மையாகவே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இன்னுமே அகாடமிக் இயர் நமக்கு முடியலை, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 90% பிளேஸ்மெண்ட்டே நடந்துருச்சு, எல்லாரையும் பிளேஸே பண்ணியிருக்காங்க. இவங்க யார், என்ன அந்த 5 கோர்ஸு, நம்ம படித்தா நமக்கும் இந்த வேலையெல்லாம் கிடைக்குமா, நம்மளாலே நல்ல சம்பளத்தில் படித்து முடிச்சோன்னா வேலைக்கு போக முடியுமா, நான் ஒரு அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷ ப்ரோக்ராம்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கல்வியை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நல்ல சம்பளத்தில், நான் நல்லன்னு சொல்கிறது 35,000-40,000 ரூபா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு உறுதின்னு சொல்கிறாங்க. யார், என்ன, எதுன்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் முகமது ரிஸ்வான் சாரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறதும் 2வது முறையாக உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போன வருஷமும் நம்ம பேசியிருந்தோம், நம்ம இந்த ஏவியேஷன் கோர்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம் சார். அது மட்டும் தான் பேசணும். இந்த தடவை நம்மகிட்ட இருக்க எல்லா கோர்ஸ் பற்றியுமே கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு சொல்லுவோம், யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இது என்ன சார் ஐடியா? நான் 5 கோர்ஸ் தாப்பா வச்சுருப்பேன், என்கிட்ட BA இங்கிலீஷ், BSc மேத்தமேட்டிக்ஸ், BA தமிழ், இந்த மாதிரிலாம் கோர்ஸ் இல்லை. நான் ஒரு செட் ஆஃப் 5 கோர்ஸ் வச்சுருக்கேன், இதில் நான் மாஸ்டர் ஆவேன். வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ் ஐடியா? எஸ், அதாவது மெயின் விஷன் அப்படிங்கிறது, ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா அவர் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டி சேஞ்ச் ஆகணும் இந்த படிப்பின் மூலமாக, படிக்கிற படிப்பின் மூலமாக. ஸோ மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, மேபி இல்லை குறைவாக படிச்சிருந்துருக்கலாம், அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது, காலேஜ் போகிறதோ இல்லை அவங்க நினச்சதை படிக்கிறதுக்கு உண்டான சூழலோ அமைஞ்சிருக்காது. பட் இப்போ உள்ள கரண்ட் சினாரியோஸில் பார்த்திங்கன்னா எதை படிக்க விரும்பினாலும், எங்கே போய் படிக்க விரும்பினாலும் பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு சரியான கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சரியான ஒரு நம்பிக்கை இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா சரியான நம்பிக்கை தான், சரியான நம்பிக்கையும் கூட அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நவடேஸ் படிக்கணும், பட் எதை படிக்கணும், அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா படிச்சுட்டு நிறைய மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பட் அது இன்னொரு செக்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மாணவர்கள் இல்லை. ஸோ நம்ம அசட் காலேஜோடைய 100% எங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் ஆஃபர் பண்ணணும். காமனாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய
ஒரு நார்மல் டிகிரிஸ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இல்லாமல் வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய துறைகள், அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள், நாட் ஓன்லி இன் இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபலி தே வில் கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய துறைகள், இது ஒரு பேஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல், நான் ப்ரொஃபஷ்னல் ரெண்டு இதை நம்ம பிரிக்கலாம். ஒரு சில படிப்புகள் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம், இதை படித்தா இந்த ஏரியாவிலலாம் வேலை கிடைக்கும்னு நம்ம தெரிஞ்சே படிக்கலாம். இன்னும் ஒரு சில படிப்புகள் எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய படிப்புகளை உருவாக்கி, அதுவும் ஒரு சவுத் இந்தியாவிலேயே வந்து அதிகமான கல்லூரிகளில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில ஸ்டேட்லலாம் நம்ம ஆஃபர் பண்ணுற படிப்புகள் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து ஒரு இனோவேட்டிவ் கோர்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா மெயின் மோட்டோ. ஸோ அந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்ன துறைகள் சார்? எஸ், அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் செக்டார், தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், தென் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், தென் ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி துறைகள் எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னதே இப்போ ஒரு இந்த 5 கோர்ஸையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பிரிப்போம் சார். ஏன்னா யாருக்கு எது படித்தா நல்லா இருக்குன்ற ஐடியாவும் நம்ம கொடுத்தா தான் சரியாக இருக்கும், முழுமையடையும். இப்போ இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த படிப்புக்கு நான் என்ன படிச்சிருந்தா உங்கள் காலேஜில் வந்து இதில் சேரலாம், நான் படித்து முடித்தோன்னே எனக்கு எங்கெங்கே மாதிரியெல்லாம் வேலைக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறை, மிகவும் அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துறைன்னு கூட சொல்லலாம். இப்போ யாரெல்லாம் அதை படிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் +2 கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ், எனி குரூப் கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின் பிஎஸ்சி டிகிரி, ஃபுல் டைம் 3 இயர் பிஎஸ்சி. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற படிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிகாம் படிக்கிறாங்கன்னா திரும்ப எம்காம் படிக்கணும், பிபிஏனா திரும்ப எம்பிஏ படிக்கணும். ஸோ ஒரு டிகிரி அப்படிங்கிறது நாட் எனஃப். செகண்ட் டிகிரி இன்னொரு பிஜி கோர்ஸ் படித்தாதான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லாம் அந்த மாதிரி இந்த படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் மாஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 3 இயர் டிகிரியே ஜாபுக்கு போகிறதுக்கு போதுமானது, மோர் தென் எனஃப். தென் ஏற்கனவே வந்து ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன் நான், இல்லை பிபிஏ முடிச்சிருக்கேன், எனி டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போ எங்களால் இந்த கோர்ஸ் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க எம்பிஏ பண்ணலாம், எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எம்எஸ்சி ஆல்சோ வி ஆர் ஆஃபரிங், எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஒன்று இருக்குது. இந்த எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி வந்து ஒன்று பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். இன்ஜினியரிங் படித்தா எடுக்கலாம், இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தா இந்த படிப்பு எடுத்து படிக்கலாம். இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க சார். இன்ஜினியரிங் முடிச்சு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம். நீங்கள் வெறும் பிஇ மட்டும் வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேலரி வைஸ் டிஃபர் ஆகும், ஒர்க் ஜாப் நேச்சர் டிஃபர் ஆகும், எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி ஏற்கனவே டிப்ளமா பாலிடெக்னிக்கில் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த 3 இயர் பிஎஸ்சியில் டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம், லேட்டரல் என்ட்ரியில். ஆல்ரெடி நான் டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், சிவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் டைரக்ட் செகண்ட் இயர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறது ஈவன் தோ டிகிரி, டிப்ளமா, இன்ஜினியரிங் எனி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின். இப்போ இது என்ன படிப்பு சார், இது என்ன சொல்லி தருவீங்க, எங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து டவுட். இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்ன உங்களுக்கு ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கோர்ஸ் வச்சு எல்லா ஃபீல்டுக்கும் வேலைக்கு போகலாம். ஒரே படிப்பு பல துறைகளில் வேலை. ஸோ இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸ், ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன், இந்த மாதிரி எல்லா செக்டார்லையுமே அவங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய மெயின் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்கிங் 0% ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் நிறைய வேலை வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் அதிகமாக இருக்குது, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே சார், இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு 2-3 கம்பெனி பேரை உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம பசங்க ஏதாவது பிளேஸ் ஆன கம்பெனி, இந்த தடவை பிளேஸ் ஆயிருக்க கம்பெனி, அதனுடைய ஓப்பனிங் பேக்கேஜ்லாம் எவ்வளோ இருக்குது? எஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பொறுத்தளவு உங்களுக்கு மேஜர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஈஸியாக வேலை கிடைக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் பேசிக் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமாம். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் மெட்ரோ ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். ஒரு நியூ ஹாஸ்பிட்டல் வருது, எனி ப்ராஜெக்ட் இன்ஃப்ரா இஸ் த பேசிக் டெவலப்மெண்ட் இல்லைங்களா? அப்போ அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம தெரிஞ்ச கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் தோ எல்என்டி, தென் அருண் எக்ஸெல்லோ, ஹரிஹரன் ஃபவுண்டேஷன், ஸோ இந்த மாதிரி டாப்
கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் ரெகுலராக தேர் ஹையரிங். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்காங்கன்னா, சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட்டில் மோர் தென் ஒரு 15 கம்பெனிஸ் மேலே தேர் ஒர்க்கிங். அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரோ ப்ராஜெக்ட்லையுமே தேர் ஒர்க்கிங். ஸோ இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி நம்ம சென்னைக்குள்ளே மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையுமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே எல்லா சிட்டிஸ்லையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக சடவுன் ப்ராஜெக்ட் ஒன்று இதில் அதிகமாக போகும். அதாவது உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஒரு 3 மந்த் மட்டும்தான் ஜாப், 6 மந்த் மட்டும் ஜாப் இருக்கும், ஒரு 6 மந்த் மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து சென்னையில் நிறையா போயிட்டுருக்கு. ஒரு 6 மந்த் மட்டும் போய் அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பெர் மந்த் சேலரியே வந்து மோர் தென் 80,000 60 1 lakh வர சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி 2 சடவுன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தாங்கனாலே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க. அடுத்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சேஃப்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஓரளவுக்கு தெரியுது. இப்போ இதில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இதில் எடுத்தோடனே ஒரு 30,000 40,000 சம்பளம் நம்ம கிடைக்குமா? எஸ், ஆஃப்கோர்ஸ். அதாவது இதில் வந்து மெயினாக இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது ஓரளவு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கமாண்டிங் பவர் தான் வேணும் இதுக்கு. அதாவது இது வந்து உங்களுக்கு நம்ம போய் டூல்ஸ் எடுத்து எதுவும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறவங்கள சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதாவது இது ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி, இந்த மாதிரி இதை என்ஷூர் பண்ணுறதே வந்து உங்கள் ப்ரொஃபஷனல். அதாவது சேஃப்டி ஆஃபீஸர் சார் வி கேன் சே நத்திங் பட் அஸ் அ காட் ஃபாதர் ஆஃப் த கம்பெனி. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஓரளவு உங்கள் வந்து கமாண்டிங் பவர், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், நேஷ்னல் லாங்குவேஜ் ஒன்று, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் சேலரியை வந்து உங்களுக்கு ஒரு 25 ஸ்டார்ட் பண்ணி 40,000 அப் டு வர கொடுக்குறது கம்பெனி ரெடியாக இருக்காங்க. மகிழ்ச்சி சார். இப்போ இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம அப்படியே லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்க்கு வருவோம். ஸோ வாட் இஸ் திஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்? இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்னே எங்களுக்குலாம் தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. இது என்ன வேலை செய்யணும்னே தெரியல. இதில் என்ன சார் வேலை செய்வாங்க? அதாவது மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் இயங்குற 2 விஷயத்த நிறுத்தவே முடியாது. ஒன்று உற்பத்தி நடக்கணும், 2வது உற்பத்தி ஆகுறது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும். இது வேர்ல்டு வைடு வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பெட்ரோல் டீசல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்பெனி நம்ம இந்தியாவில் நம்ம கண்ட்ரியில் என்ன கிடையாது, அதுக்கு உண்டான இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. இப்போ நம்ம எங்கேருந்து வருது, எவ்வளோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய செக்டார். அப்போ அவ்வளோ பேருக்கும் வந்து இது கன்சியூம் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு டெய்லி அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு இதாக இருக்கும்போது அது எப்படி ஹவு இட் இஸ் வி ஆர் கெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு திங்க் பண்ணாவே தலையை சுற்றுறோமா? ஆமாம். அது வந்து தட்ஸ் வி கேன் சே இட்ஸ் அ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் அ செயின் ஹவு டு சப்ளை, அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து கோவிட் டைமிங்கில் நான் ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வந்து ஒன்று மீடியா, தென் மெடிக்கல், தென் லாஜிஸ்டிக்ஸ். நமக்கு பேசிக்காக நம்ம கிடைக்கக்கூடிய மெடிசின்ஸ் வரணுமே. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிஜனே வந்தது, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி காற்று கொண்டு வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு துறை இந்த துறை லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம டேரெக்டாக நான் வந்து ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, நான் ஒரு ஃபார்மர், என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா டேரெக்டாக நான் மலேசியாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ அனுப்ப முடியாது. இப்போ அதுக்கு தரிசை ஏஜென்ட் இருக்காங்க, அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. அதில் போர்ட் மேனேஜ்மெண்ட், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், தென் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. அதாவது ஒரு நாட்டோடைய ஜிடிபியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு துறை வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது இருந்தால் ஹப்னு சொல்ல போனீங்கன்னா, ஸோ துபாய் இஸ் த ஹப் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சிங்கப்பூர் இஸ் த ஹப் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ். அதாவது ஒவ்வொரு நாடுமே, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுமே இதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த செக்டாரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட்டு 10 years நீங்கள் இந்தியா வர்சஸ் யூஎஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 2015 16 அதிகமாக இருக்கும் நம்ம பண்ண எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும். 16 17 அதிகம், 17 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னல்டு பீப்புள்ஸுமே இந்த துறையில் அதிகமாக தேவைப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து நான் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் சார், நான் ஏதாவது எனக்கு யார்கிட்டையும் போய் கொஞ்சம் நாளைக்கு தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பிகம் ஒரு என்டர்பிரனர் ஆகணும், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒன் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எதை படிக்கணும்னு தெரியாது.
ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும்போது தே கேன் ஸ்டார்ட் அ ஓன் பிஸ்னஸ். ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் தே கேன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் ஏதாவது ஒரு 2-3 கம்பெனிஸ் ஸ்டார்டிங் சேலரி? சார் அதாவது இதில் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வந்து லாஜிஸ்டிக் செக்டார் கவுன்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நம்ம எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஐஆர்டி இந்தியன் ரயில் டிரான்ஸ்போர்ட் நியூ டெல்லி அவங்க கூட நம்ம எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறோம். தென் சிஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி கூட நம்ம அக்ரிடியேட்டட் பார்ட்னராக இருக்கிறோம், நாலேஜ் பார்ட்னராக இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் டெவலப்மெண்ட் ஒன் திங். ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப் செமினார்ஸ் இது ஒன்று. பட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பொறுத்தளவு உங்களுக்கு சின்ன லெவல் கம்பெனி இருக்குது, பிக் லெவல் கம்பெனி இருக்குது. அதாவது உங்களுக்கு சென்னையிலே கிட்டத்தட்ட மோர் தென் 6000 கம்பெனிஸ் மேலே இருக்குது. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் லேர்னிங். இப்போ நீங்கள் வந்து எஸ்ஏபின்னு ஒரு மாடல் இருக்குது, அந்த எஸ்ஏபி மாடல் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 100% தே ஆர் கெட்டிங். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு ப்ரோக்ராம் மட்டுமே எம்பிஏ படித்தா வேலை கிடைக்கும், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படித்தா வேலைக்கு போகலாம், ஓகே, எம்பிஏ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் படித்தா வேலைக்கு போகலாம். பட் அதோட கூடுதலாக வேறு என்ன படிக்கணும், வேறு என்ன நான் என்னுடைய நாலேஜ் ஸ்கில்லை வந்து எப்படி அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சைபர் செக்யூரிட்டியை பற்றி நான் பேசிக் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் எடுத்துக்கலாம். தென் வந்து இந்த எஸ்ஐபி சொன்னேன், அதை பற்றி ஓரளவு கற்றுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில வேல்யூ ஆடட் ஏரியாஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்லும்போது நிபோஸ்னு ஒரு கோர்ஸ் சொன்னேன். இது ஒன்று, இதே வேல்யூ தான், இதை கூட இதை சேர்த்தா என்ன வேல்யூ. ஸோ அதுவுமே என்னென்ன இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்தா இன்னும் பெட்டர் வே இருக்குமோ நம்ம அதையுமே சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைன், ஓகே சார். இப்போ நம்ம அந்த ஏவியேஷன் பற்றி அடுத்தது பார்க்குறோம், ஆனால் அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம் செப்பரேட்டாகவே. ஸோ ஏவியேஷன் பற்றி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி அது ஒரு 30 நிமிஷம் போயிடும். ஸோ அதை நான் லிங்க்கில் வைக்கிறேன். ஏவியேஷன் பற்றி யாருக்கு வேணுமோ அந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பார்த்துட்டு நம்மகிட்ட சேர்ந்ததா கூட சொல்லியிருக்காங்க, நம்ம மாணவர்கள்லாம் நம்மளுடைய கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி. இப்போ அடுத்து இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் வந்துட்டு லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், இதை பற்றி நான் கேட்கும்போது சார் இந்த லேண்ட் சர்வே இன்ஜினியரிங்னு பேர் இருக்குது. அப்போ அது பிஇ கோர்ஸ் தானே வரும், அது என்ன லேண்ட்? அதாவது அவங்க படிச்சிருக்க ஏற்கனவே டிப்ளமா படிச்சிருக்கக்கூடிய பாலிடெக்னிக்ல ஒரு ஸ்டூடெண்ட் டிப்ளமா சிவில் முடிச்சிருக்காரு, இல்லை பிஇ சிவில் முடிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா அது மிஷினரிஸ்க்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த கிளாஸஸ் போயிருக்க மாட்டாங்க. பட் அது எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் டோட்டல் ஸ்டேஷன், அதுலேயுமே ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிஷின் வாங்கி வச்சா இவங்க சர்வே பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், இவங்க 4 பேருக்கு ஒர்க் கொடுக்க முடியும், இவர் சர்வே பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டோட்டல் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹேண்ட்லிங் அது மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணி சர்வேயிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இதெல்லாமே 1 இயர்லாம் கூட தேவை கிடையாது, ஒரு 1 மந்த் ஃபுல் டைம் ப்ராக்டிக்கல் கற்றுக்கிட்டாலே போதுமானது. சரி, இப்போ நான் கற்றுக்கிட்டேன் 1 மாதம், இது எனக்கு ஒரு ஸ்கில் ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு, இதை வச்சு நான் எப்படி வேலைக்கு போகிறது? சர்வேயிங்னே கம்பெனிஸ் இருக்குது, சர்வே பண்ணி தரக்கூடிய நிறுவனங்களே தனியாக இருக்குது, நல்ல பெரிய தனியார் நிறுவனங்கள், பெரிய தனியார் நிறுவனங்கள் நிறையா இருக்குது. பட் இவங்களுமே நம்ம ஓனாக பண்ணுறா இருந்தாலும் we can start our own business. ஓகே. இப்போ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அதாவது நமக்கு முன்னாடி படிச்சவங்க நம்மளுடைய சீனியர்ஸ் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டிஜிட்டலைஸ்டு அப்படின்னு ஆனோடனே 60 வயசு 65 வயசுல கூட அதை கற்றுக்கிட்டு இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், 65 50 வயசு 50+ 40+ கூட கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் பேங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க படிக்கும்போது அது படிக்கல. பட் இப்போ உள்ள அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அவங்க நாலேஜை டெவலப் பண்ணி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்போ அந்த எப்படி இந்த ஸ்கில் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆனிச்சோ அதே மாதிரி இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எதை எடுத்து படித்தாலும் டேட்டா சயின்ஸ், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஏரியா வந்து என்ன ஆகிடும், கம்பல்சரி ஆகிடும். மீடியாக்கே ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு, நீங்களே கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா ஃபீல்டுக்குமே அது வந்து ஒரு கம்பல்சரி ஆனதுனால அது வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நம்ம பசங்க என்ன பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் ஐடியில் ஒர்க் பண்ண ஜாப் போக முடியும். பிசிஏ மாறிடுச்சு, பிசிஐ இப்போ நீங்கள் எனி பிகாம் எனி டிகிரி எனி படித்தா கூட எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே கேன் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி செக்டார். இப்போ சாஸ், எஸ்ஏஎஸ் சாஸ், கேபிஎம்ஜி மாதிரி டாப் கம்பெனிஸ் கூட நம்ம எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களுடைய மாடுல்ஸை வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு டாப் எம்என்சி கம்பெனி போனாலும் வந்து சாஸோடைய டூல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கேயே ஒரு ப்ரோக்ராம் குளோபல் சர்டிஃபிகேஷன் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுலேயுமே நிறைய வேலை வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000 50,000 தரக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எனி ப்ரோக்ராம்
ஒரு பிகாம், ஜென்ரல் பிபிஏ இல்லை பிஎஸ்சி ஐடி எனி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணவங்க தே கேன் பிகம் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். மகிழ்ச்சி சார். இப்போ என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் வேலை வாய்ப்பு இருக்குது, ஏன் இந்த கோர்ஸ்லாம் இருக்குது, என்ன சேலரி, எல்லாமே நம்ம பார்த்துருவோம் சார். இப்போ கம்மிங் பேக் டு த காலேஜ். இப்போ காலேஜில் சார் நீங்கள் சொன்னீங்க இந்த அகாடமிக் இயர் இன்னும் முடியல, ஆனால் 90% வந்து பிளேஸ்மெண்ட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 90% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக அறுதிட்டு நம்ம கூறிடலாமா இவங்களுக்கு வேலை உறுதி அப்படிங்கிறத? எஸ், அதாவது எவ்ரி 100% பண்ணணுங்கிறது எங்களுடைய மோட்டோ. என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம கண்ட்ரியில் தான், அதுவும் நம்ம மெயினாக சவுத் இந்தியாவில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு என்னென்னு கிடையாது, கைடன்ஸ் கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாப் ரெடி பண்ணிட்டு அந்த கோர்ஸே படிக்கிறான், நம்ம இது படித்தோன்னே நான் இங்கே உட்காந்துருவேங்கிற முடிவோடு தான் வரான். பட் நம்ம பசங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. ஒரு எட்டரை தூரத்தில் இது இல்லை, எங்கே அப்ரோச் பண்ணணும், யாரை பார்க்கணும், எங்கே போகணும், இந்த டைப் ஆஃப் கம்பெனி எப்படி இருக்குது, ஒரு ஏவியேஷன் படிக்கிறாங்கன்னா ஏவியேஷன் இன்டர்வியூஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு இல்லாததுனால தான் இப்போ நமக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான். இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அடிஷ்னலாக வி ஆர் டூயிங், நம்ம பையன் வேலைக்கு போனால் நமக்கு தான் பெருமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு எப்படி எங்களால் இந்த இதை அச்சீவ் பண்ண முடியுது? எவ்ரி இயர் வந்து நாங்கள் ஒரு 99% வைங்களேன், 99% வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து குவாலிட்டி ப்ராடக்ட். நீங்கள் ஸ்டூடெண்ட் டே 1 வந்ததுலேருந்து அவன் வெளியில் நம்ம டிகிரி முடிச்சு போகிற வரையும் நம்ம என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறோம், அவனுக்கு என்னென்ன பேஸில் அவனை ட்ரைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி அவனோட பேசிக் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் சப்ஜெக்ட் நாலேஜ், தென் ப்ராக்டிக்கல் ஸ்கில், இதை கொடுத்தாலே போதுமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள டிஜிட்டல் யுகத்தில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலையை கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் எனக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் பிபிஏல நம்ம கரண்ட்டாக பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் எனக்கு ஐ காட் ஜாப் ஆஃபர் சார்னு வந்து என்னை பார்க்குறாங்க. எனக்கு ஆஃபர் கிடச்சிருச்சு சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி உனக்கு இந்த வேலை கிடைச்சது, ஹூ ரெஃபர்ட், யார் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களாமா, இல்லை இங்கே உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் காலேஜ்லேருந்து பண்ணாங்களா, யாருமே பண்ணல, நானாக தான் சார் பண்ணிக்கிட்டேன். ஹவு இட் இஸ் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லிங்க்டின்ல வந்து ஹெச்ஆருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். ஹெச்ஆர் லிங்க்டின்ல மெசேஜ் போடுறதுக்கு அந்த பொண்ணு லிங்க்டின்ல இருக்கணும்ல. அந்த சோசியல் பிளாட்ஃபார்மில் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் லிங்க்டின்ல இருக்கானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாரும் இல்லை. பட் அதை வந்து நம்ம பேசிக்லேருந்து இப்போ டே 1லேருந்து இந்த மாதிரி சோசியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் என்னென்ன இருக்குது, அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரியும். லிங்க்டினை பற்றி கூட கற்றுக் கொடுக்குறோம். அதில் ஓப்பன் பண்ணணும், எப்படி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணும், எப்படி ஆக்டிவாக இருக்கும், யார் கூட எப்படி கனெக்ட் ஆகணும், எப்படி ஆக்டிவாக இருக்கணும். இப்போ நீ வந்து என்டர்டெய்னிங் எங்கே அப்டேட் பண்ணுற, ப்ரொஃபஷனல் எங்கே அப்டேட் பண்ணணும். இப்போ நீ என்டர்டெய்னிங் எல்லாம் பண்ணுறது, ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஎஃப்சியில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம அதை இன்ஸ்டாலில் போட்டுருவோம். அப்போ நீ வந்து இன்னைக்கு ஒரு செமினார் நடக்குது, ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா அதை நீ எங்கே போஸ்ட் பண்ணணும், அது எப்படி போடணும், எப்படி நீ எழுதணும் அதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரைன் பண்ணுறதுனால அந்த பொண்ணு எப்போவோ ஒரு ஹெச்ஆருக்கு மெசேஜ் போட்டிருக்கு, இந்த மாதிரி நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், திஸ் இஸ் மை ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. அவங்க கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு. இப்போ பசங்க வந்து கம்பெனிக்கிட்ட எதிர்பார்க்கறது பணம், கம்பெனி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நாலேஜ். நம்மளுடைய அறிவை கொடுத்து நம்ம பணத்தை வாங்குவோம். இல்லை நான் அறிவெல்லாம் தர முடியாது, நீ பணத்தை மட்டும் கொடுவேன், எப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கில், அப்போ இந்த ட்ரெஸ் கோடு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், சப்ஜெக்ட் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன்னா. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னா அந்த பையன் போர்ட்டை பார்த்துருக்கணும்ல, ஒரு நாளாவது இந்த போர்ட்டில் போயிட்டு அவன் விசிட் பண்ணியிருக்கணும், என்ன நடக்குதுங்கிறத கற்றுக்கிட்டு இருக்கணும்ல. அப்போ இந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ ஈவன் தோ ஏவியேஷன் செக்டார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்டான ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஐவி கொடுக்க முடியாது, ஒரு இன்டர்ன்ஷிப் அனுப்ப முடியாது, ஏன்னா ஏர்போர்ட் உள்ள என்ட்ரிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட், அந்தளவுக்கு நம்மளால் போக முடியாது. பட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனுக்கே நாங்கள் பெர் மந்த் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம் அவுட் சைடு த காலேஜ். இப்போ இந்த கரண்ட் இயர் இஸ்ரோ போயிருக்காங்க, அதாவது ஏஏஐ கூட நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஏரோஸ்பேஸ் ஒரு ஏரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ இந்த ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் பெங்களூரில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட அவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்க தேர் ஹேவிங் ஆல் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் எவ்ரி திங் இருக்குது. அந்த ஹாலில் வந்து
நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடில் போயிட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம். இப்போ ஏரோஸ்பேஸ் பற்றி எனக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சால் தானே நான் உள்ளே போக முடியும். இப்போ ஏரோஸ்பேஸுங்கிறது எவ்வளோ பெரிய ஏரியா, அது கவர்மெண்ட் அது எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஏரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது உள்ள அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு என்ன பண்ணுறோம்னா எவ்ரி வீக் வி ஆர் ப்ரொவைடிங் ஐவி. எவ்ரி சாட்டர்டே லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரி சாட்டர்டே ஐவி கம்பல்சரி. எவ்ரி சாட்டர்டே மந்த்லி ஒரு 2 to 3 ஐவி போயிடுவாங்க. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது டாப் எம்என்சி கம்பெனியில் வந்து ஒரு 2 to 3 மந்த் வந்து ஃபுல் டைமாக போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது பேசிக்காக அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து டெவலப் ஆகிடும் ஒன் திங். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ். தென் அஃப்கோர்ஸ் காலேஜ் ஹேவிங் த பிளேஸ்மெண்ட் செல், தே ஆர் ஒர்க்கிங். எங்கெங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் விங் இருக்குது, தே ஆர் ஒர்க்கிங். எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எடுத்து பண்ணுறாங்க. தென் லாஸ்ட் இயர் வி கண்டக்டட் அவர் அலுமினி மீட் அட் துபாய். So current year we conducted our alumni meet at Kuala Lumpur, Malaysia. Next year we are going to conduct our alumni meet at Kuwait. பண்ணுறோம். அலுமினி மீட்லாம் வெளிநாட்டில் ஃபாரினில் தான் நாங்கள் நடத்துகிறோம். எங்களோட அலுமினி மீட்டை ஃபாரினில் தான் நடத்துகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஒரு சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நம்ம குவாலிட்டியான பசங்களை வந்து தயார் பண்ண வேண்டியது மிக முக்கியம். ஸோ அதுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் ரோல் ரொம்ப முக்கியம். ஒர்க் ஷாப் அண்ட் செமினார் அப்படிங்கிறது மந்த்லி வந்து கம்பல்சரி. எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வருவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு அசோக் லேலாண்ட்லேருந்து சேஃப்டி மேனேஜர் அவர் வந்து 1 day ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பார். அப்போ அவர் கூட பையன் கனெக்ட் ஆகுறான், அவர் கூட பேசுகிறான், அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பர்ட்டை வந்து கேம்பஸ் வர்றது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் கான்ஃபரன்ஸில் நம்ம பசங்களே பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது. இதே மாதிரி இப்போ இந்த எம்பிஏ படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து மேற்கொண்டு டாக்டரேட் பண்ணணும், பிஹெச்டி படிக்கணும்னா அதுக்கு என்ன கைடன்ஸ், அது நம்ம வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் வெர்டிக்கல் அசர்ட் ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ஸோ அது கீழே வந்து மேற்கொண்டு நான் ஹையர் ஸ்டடீஸ் நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரிசர்ச் எப்படி பண்ணுறது, ரிசர்ச் பேப்பர் எப்படி எழுதுறது, எங்கே பிஹெச்டி பண்ணலாம், குறைஞ்ச செலவில் எங்கே பண்ண முடியும், ஸ்டைஃபனோடு எங்கே பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஃபாரினில் போய் இப்போ நீங்கள் கம்மிங் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபாரினில் படிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் போய் நம்ம ஃபாரின், பட் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால போக முடியாது. பட் நாங்கள் இப்போ கரண்ட் கம்மிங் இயருக்கு ஒரு ஃபாரினில் வந்து ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு செமஸ்டரே போய் படிக்கலாம், அது ஃப்ரீயாக. அதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு செமஸ்டர் இப்போ வந்து ஒரு எம்பிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் செகண்ட் செமஸ்டரோ தேர்ட் செமஸ்டரோ போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு அப்ராடில் வந்து ஒரு செமஸ்டரே படிக்க முடியும். 5 months அங்கேயே ஸ்டே பண்ணி அவன் படிக்கலாம். அதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி யூகே, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஓமன், துபாய், இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே நம்ம எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் த ப்ரோக்ராம். அதே மாதிரி நம்ம கேம்பஸ்க்கு வேறு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. இப்போ பெங்களூராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நார்த்லேயே உங்களுக்கு டாப் அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அனுப்புகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேம்பஸ்க்கு வர்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ பை தட் வி கேன் அச்சீவ் மோர். மகிழ்ச்சி சார். இப்போ நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, லாஸ்ட்டாக எனக்கு ஒரு கேள்வி சார். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து முத தடவை பேசுனதுலையுமே நான் கவனித்தேன், இந்த தடவையுமே பார்க்குறேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை நான் உருவாக்கணும், ஒரு திறமசாலிகளை உருவாக்கணும், அந்த மாதிரி ஆட்கள் என்கிட்ட படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடச்சிடணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் முக்கியமான எல்லா இடங்கள்லையும் ஏர்போர்ட்டு, நம்ம ஷிப்பிங் போர்ட்டு, இல்லை எங்கே ஏதாவது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா எசட்டில் படித்த என் மாணவர்கள் இங்கே வேலை செய்யணும், நான் அவங்ககிட்ட பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், எல்லோரும் பெரிய பெரிய இதில் இருக்கணும். இப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிவனாக ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வரணும்னே நினைக்கிறீங்களே, நீங்கள் எப்படி சார் வளர்ந்தீங்க? நீங்கள் இது ஒரு பர்சனல் கொஸ்டின் நினச்சிக்கலாம். இந்த தாட் எப்படி வந்துச்சு? ஏன்னா இப்போ ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஃபவுண்டர்ட்டெல்லாம் நம்ம பேசும்போது நான் இன்னும் இந்த காலேஜ் இப்படி கட்டணும், இந்த காலேஜ் இப்படி பண்ணணும், நான் அதை செய்யணுன்றிருக்கேன், நான் இதை செய்யணுன்றிருக்கேன், அப்படி தான் பேசுவாங்க. ஏதோ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி உருவாக்கணும், என் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஓவர் குவாலிஃபைடுன்னு தான் ரிஜெக்ட் ஆகணுமே தவிர அவனுக்கு அறிவு இல்லைன்னு நாலேஜ் இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தாட் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிவைன் தாட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கல்வி நிறுவனராக அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது யார் உங்களுக்கு ஊட்டுனா, என்ன நடந்துச்சு?
ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். அதாவது ஆக்சுவலி வந்து பேசிக்காகவே படிப்பு அப்படிங்கிறது, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் தான் சார் எல்லாத்துக்குமே காரணம். முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபாதர் அண்ட் மதர் அவங்கெல்லாம் படிக்கல வில்லேஜில் ஒரு அக்ரிகல்ச்சர் தான். பட் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது எப்படியாவது இவனை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது. என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை மாவட்டம். பட் அவங்க என்ன நான் பிளான் பண்ணி சென்னைக்கு அனுப்பி பையனை படிக்க வைக்கணும். அதாவது அந்த கல்வியோடைய முக்கியத்துவம் மெயினாக தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லி நமக்கு கொடுத்தது ஒன்று, எப்படியாவது படிச்சிரு, எதுவும் உன்னை காப்பாற்ற போகிறது இல்லை, படிப்பு மட்டும் தான் உன்னை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் சென்னையில் வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண திட்டம் கிடையாது. இப்போ உள்ள பசங்களுக்குமே நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வர்றான் அப்படின்னா எவ்வளோ செலவு இருக்குது இன்றைக்கி பஸ் சார்ஜிலேருந்து அவனுக்கு பாக்கெட் மணிலேருந்து எல்லாம். என்ன சொல்லப்போனால், நான் படிக்கும்போது நான் எங்கள் வீட்டில் வாங்குகிற பாக்கெட் மணியை விட என்னுடைய நான் பிஜி முடித்து நான் போகிற என் ஃபஸ்ட் மந்த் சேலரி கம்மி இருந்தாலும் அதை வந்து வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோ, எப்படியாவது எங்கேயாவது யூஸ் ஆகிடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஆகிடும் அப்படிங்கிறது தான். பட் அதாவது படிப்பு அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், தென் எங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லாம் எல்லாருமே அப்ராட் செட்டில்டு. நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, சிங்கப்பூரில் போயிட்டு ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா மலேசியாவில் எங்கேயோ துபாயில் எனி கண்ட்ரி, மேக்ஸிமம் ஃபாரின் போயிடுவாங்க. அப்போ எனக்கு வந்து நிறையா என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிச்சுட்டு இங்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, ஃபாரின் போகணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் அதையும் மீறி இங்கே நம்ம ஏதாவது வி ஹாவ் டு டூ சம்திங் ஹியர், இங்கே ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை கொடுத்துருப்போம், கம்பல்சரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி இருந்திருப்போம், நிறைய கற்றுட்டு இருந்திருப்போம், ஒரு ட்ராவல் வந்திருப்போம். அதாவது லைஃப்பில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்களே வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ இன்வால்வ்டாக பண்ணுவீங்க, எவ்வளோ எஃபோர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும் உங்களை பற்றி. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை சூப்பராக பண்ணிட்டோம், இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம், அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம், இது அவ்வளோதானா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அந்த தாட்டில் உருவானது தான் அசெட். ஸோ நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில், சேஃப் ஜோனில் இருக்கிறோம், நல்ல சேல்ரி, நல்ல ஒரு கார் கொடுத்துருக்காங்க, ஒர்க், ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே இருக்குது, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணிட்டோம். ஒவ்வொரு பொறுப்பும் கொடுக்கும்போது ஒரு நீங்கள் தான் சார் ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், யூ ஆர் த பிரின்சிபல், யூ ஆர் த சிஇஓ அப்படிங்கும்போது நம்ம சிஇஓ ஆக்கிட்டாங்களே, நம்மளை பிரின்சிபல் ஆக்கிட்டாங்களே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அச்சீவ் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கு இது அவ்வளோதானே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்படி இதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. நிறைய இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பேரண்ட்ஸுக்கும் சரி, இப்படி ஒரு கோர்சஸ் இருக்குன்னு ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் நேச்சர் என்ன அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு. யாரெல்லாம் நம்மளுக்கு இந்த அசெட்டில் சேரணுமோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், லெட் தம் கான்டாக்ட். ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு எப்பயுமே நான் மிக உறுதியாக நம்புகிறேன், கல்வி தான் காப்பாற்றும், வேறு எதுவுமே காப்பாற்றும், மாற்றுக்கிறதே இல்லை. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா பணம், சின்ன வயசில் ஏதோ கதை கூட எனக்கு படித்த மாதிரி ஞாபகம், பணம் செல்வங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தா கூட அது வந்து இப்போ ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் காலி ஆகிடும், என்ன செய்கிறது? அந்த நேரத்தில் நமக்கு அறிவு இல்லாட்டி திருப்பி அதை எப்படி உருவாக்குறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய கல்வி தான் நம்மளை காப்பாற்றும், நான் மிக உறுதியாக நம்புகிறேன். அதே அலைவரிசையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களோட பேசினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக நீங்கள் நேரடியாக எங்களுடைய நேயர்களை பார்த்து ஏதாவது பேசணுன்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்களே பேசலாம். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி படிப்புகள் படித்தா லைஃப் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் சரியான படிப்பு சரியான இடத்துல படிக்க வேண்டியது மிக முக்கியம். நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு அலுமினியம் மீட் பற்றி, பிளேஸ்மெண்ட் பற்றி, தென் இன்டர்ன்ஷிப், ப்ராக்டிக்கல், நிறைய என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்போம். பட் இருந்தாலும் இன்னும் மேற்கொண்டு நிறையா நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் நம்ம டிஎன்ஏடியில் பண்ண ப்ரோக்ராமே வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சாரை டேரக்டர் நாங்கள் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தவங்க, டேரெக்டாக என்னோட இன்பாக்ஸுக்கு டிஎம் பண்ணவங்கலாம் ஐ வாண்ட் டு மீட் யூ டேரக்ட்லி சார் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் நீங்கள் காலேஜ் அப்படிங்கிறது போத் சென்னை ஆர் கோயம்புத்தூர் கேம்பஸ், எனி டைம் எனி பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங் கைடன்ஸுங்கிறது கிடையாது. எனி கோர்ஸ், நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க விரும்பினாலும்
அது எங்கே படிக்கலாம், அது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சளவு என்னுடைய கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ 25-26க்கு உண்டான அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடியது பேங்க் லோன் கிடைக்குமா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். எஸ், அஃப்கோர்ஸ், வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் யூ கோன் டைரக்ட்லி. நீங்கள் வந்து காலேஜை நேரில் போய் பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புளை விசிட் பண்ணுங்கள், டிபார்ட்மெண்ட் ஹெட்டை விசிட் பண்ணுங்கள், கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் கன்ஃபார்ம் யுவர் அட்மிஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம அந்த கல்வி பற்றி பேசணுங்க. ஏன்னா அந்த அட்மிஷன் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில பேருக்கு சில கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும், என்ன செய்கிறதுன்னு தெரியல, எது செய்கிறதுன்னு தெரியலன்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எத்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அவர் எடுத்து படித்தார், இவர் எடுத்து படித்தார், இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம செய்வோம். பட் இதெல்லாம் தாண்டி நமக்கு தெரியாத இப்படிப்பட்ட கோர்சஸ்லாம் நமக்கு இருக்குது. இந்த கோர்ஸ் இப்படி படித்தோன்னா இதுக்கு இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஏற்கனவே இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நிறுவனம் இதை நடத்துகிறாங்கன்னும் போது அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். அதுதான் இது லாஸ்ட் டைமும் நம்ம செட்டுக்கு பண்ணியிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ நம்ம பேசினதுல இருந்து ஏதாவது ஜாயின் பண்ணணும், இது படிக்கணும்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.